நடிகர் சிவகார்த்திகேயனோட 23வது மூவி டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு பேரா இந்த படத்தில் ருக்மணி நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டு அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காரு. சிவகார்த்திகேயனை வச்சு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு கமர்ஷியல் படத்தை இப்போ உருவாக்கிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் முதல் முறையாக மலையாளம் சினிமாவில் முதல் படத்தில் நடிக்க போகிறாரு. நடிகர் ஃபகத் ஃபாசிலோட இணைய போகிறதாகவும் நியூஸ் வெளியாகிருக்கு. எஸ்.ஜே. சூர்யா மற்றும் ஃபகத் ஃபாசில் அவர்கள் இணைஞ்சு நடிக்கிற முதல் படம் இதுவாக இருக்கும். டைரக்டர் பிபின் தாஸ் அவர்கள் இந்த படத்தை இயக்க போகிறாரு. நடிகர் மற்றும் டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் மலையாளம் சினிமாவில் டெபியூட் ஆக போகிறாரு. இப்போது இந்த படத்தோட அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாக எஸ்.ஜே. சூர்யா மற்றும் ஃபகத் ஃபாசில் அவர்கள் இணைஞ்சு நடிக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு. நடிகர் அருண் விஜயோட நடிப்பில் அடுத்த படம் வணங்கான். டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஃபைனல் லெக் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா அருண் விஜய் அவர்கள் ட்விட்டர் பேஜில் அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காரு. டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் இந்த படம் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தோட ஃபைனல் ஷூட்டிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜயோட நடிப்பில் அடுத்த படம் கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தோட ஃபைனல் லெக் ஷூட்டிங்ஸ் இப்போது ரஷ்யாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டோட அர்ச்சனா கால்பதி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த அப்டேட்டை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்டோரியில் போட்டு அப்டேட் வெளியாகிருக்கு. ரஷ்யாவில் இப்போது கோட் படத்தோட ஃபைனல் லெக் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் டேஸில் இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம். டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஃபைனல் லெக் ஷூட்டிங் ரஷ்யாவில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. மலையாளம் சினிமாவில் கடந்த 3 மாதத்தில் 500 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலாகியிருக்கு ரிலீஸ் ஆன படங்கள். எந்தெந்த படங்கள் நல்லா வசூலாகியிருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாக மம்முட்டியோட நடிப்பில் பிரம்மயுகம் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி உலகம் முழுவதும் 60 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகியிருக்கு. பிரம்மயுகம் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்ததாக பிரேமலு படமும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 135 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகியிருக்கு. பிரேமலு படம் மலையாளம், தெலுங்கு மற்றும் தமிழ் போன்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகி 135 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா மலையாளம் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் மஞ்சுமெல் பாய்ஸ் 223 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகியிருக்கு. இப்போ ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் மலையாளம் லாங்குவேஜில் கோட் லைஃப். இந்த படமும் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆன முதல் 9 நாட்கள்லேயே 100 கோடிக்கு மேலே படம் வசூலாகியிருக்கு. ரீசன்ட் டைம்ஸாக மலையாளம் சினிமாவில் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலாகிட்டு வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் இந்த படங்களெல்லாம் 500 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலாகியிருக்கு. இதில் நம்பர் 1 இடத்துல மஞ்சுமேல் பாய்ஸ் 223 கோடி கலெக்ட் ஆகி நம்பர் 1 இடத்துல இருக்குது.